கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் நான் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பாடல்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். சொல்லுங்க. வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். மறுபடியும் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். சொல்லுவோம். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்.
வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரன் நியூட்டன் பிலிப் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அருமையான தேவனுடைய தாசனை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நான் வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். துக்க வீட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டுன்னு கேட்டால், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். யார் பாடுவாங்க தெரியுமா? தேவனோடு இருக்கிறவர் பாட மாட்டார், அவரை சூழ இருக்கிறவங்கெல்லாம் பாடுவாங்க. எப்போ தான் பாடுவாங்கன்னு கேட்டால், அது துக்க வீட்டில் தான் பாடுற பாட்டு. ஆனால் துக்க வீட்டில் மாத்திரம் அதை பாடக்கூடாது. எல்லா இடத்துலையும் கர்த்தருக்காக காத்திருக்கிற எல்லா இடத்துலையும் நாம் தேவ சாயலாக மாற்றப்படுகிறோம். ஆமென். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து ஜீவ யாத்திரை ஓடி முடிப்போம். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேதம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுழியாய், ஜீவிப்பேனே நீடுழியாய். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீர். எங்களை மீட்கும்படியாக உம்முடைய இரத்தத்தையே நீர் சிந்தினீர். எங்களை உம்மை போல மாற்றுவதற்காக ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரங்களையும் நாட்களையும் எங்களுக்கு நீர் ஒதுக்கி தந்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே.
நீர் வரும்போது நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் உம்மை தரிசிப்பதினால் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு நிலைக்கு தேவ சாயலிலே நாங்கள் மாறத்தக்கதாக, தேவனுடைய அச்சடையாளங்களை நாங்கள் தரித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த மாலை கூட்டத்தின் ஆசீர்வதியும் எங்களோடு பேசும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். ஆண்டவர் மோசேயோடு கூட காலங்களிலே பேசிக்கொண்டே இருந்தார். யாத்திராகமத்தின் புத்தகத்தின் துவக்கத்திலிருந்து நாம் பார்க்கும்போது தேவன் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தி அந்த எரிகிற முட்செடி அனுபவத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார், மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார். தனிப்பட்ட ஒரு நிலையிலே மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான், தேவனுடைய வல்லமையை பார்த்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது ஜனங்கள் அடிமைத்தன எல்லையிலிருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை நோக்கி புறப்பட்டு போய்கொண்டிருக்கிற வேளையிலே குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வருகின்றார்கள். அதைத்தான் நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாள், 3ஆம் மாதம் 1ஆம் நாள், இந்த 3 மாதங்கள் கழித்த பிறகு ஆண்டவர் ஜனங்களோடு கூட ஈடுபட விரும்பினார். தான் யார் என்பதை மோசே மாத்திரம் கண்டால் போதாது, தனது வல்லமையும் தமது வார்த்தையும் மோசேக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டால் போதாது, இது எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார் என்றால் அவர்களுக்கு சில நிபந்தனைகளை கொடுக்கின்றார். நான் உங்களோடு கூட பேச இருக்கின்றேன், என்னுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு அருளப் போகின்றேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு என்பதை தேவன் மோசேயின் மூலமாக மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவர் அவர்களை எவ்விதமாக நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அவர்களுக்கு விவரித்து சொல்லுகின்றார். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்ன பிறகு ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கற்பித்த மோசே என்ன செய்கின்றார்? 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்கு ஆயத்தம் என்ற நிலையிலே வருவது. கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம்னா செய்வோம் செய்வோம் செய்வோம். ஆண்டவர் ஒரு முறை பேசுகிறார், எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளை நான் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறதா என்று எதிர்பார்க்கின்றார். எதிர்பாராத பட்சத்திலே, அவர் எதிர்பார்க்கும் போது கீழ்ப்படியாத பட்சத்திலே தேவன் மறுபடியும் அவர் பேசுவதை தாமதப்படுத்துகிறார். அவர் ஒரு நீண்ட நாட்களை தருகின்றார், நீண்ட காலத்தை தருகிறார் கீழ்ப்படிவதற்கு. இந்த இடத்துல பார்க்கின்றோம் ஒரு வில்லிங் ஹார்ட், அவர்களுக்கு ஒரு இணக்கமுள்ள ஒரு இதயத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம். இந்த வார்த்தைகளை கொண்டு போய் என்ன பண்றாரு மோசே? கர்த்தர் இடத்துல போய் சொல்றாரு. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நான் வலியுறுத்த போகிறேன். 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. போதும் கொஞ்சம் நிறுத்து. கர்த்தர் பேச போகிறார் என்பது உண்மை, கர்த்தர் சொல்லுகிறவைகளை எல்லாம் செய்வோம் என்பதும் உண்மை. ஆனால் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். நீ செய்ய போகிறது உண்மைதான்ப்பா, நீ வில்லிங்காக இருக்கிற, நீ ஆயத்தமாக இருக்கிற, நான் என்னெல்லாம் சொல்லுவனோ எல்லாம் நீ செய்ய போகிற. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு ஆயத்தம் உனக்கு அவசியமாக இருக்குது. ஜனங்களை ஆயத்தப்படுத்து. எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம்? வாசிங்க. அவர்கள் தங்கள்
தோய்த்து வஸ்திரங்களை தோய்த்து. வஸ்திரங்களை தோய்த்து. இப்போ வாங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரயாணம் புறப்பட்டு ஆ சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார். கொஞ்சம் நிறுத்துவோமே. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். வனாந்தரத்தில் இருந்தால் எது அழுக்காகும்? சத்தமாக சொல்லுங்களேன். வஸ்திரம் அழுக்காகும். வனாந்தரத்தில் இருந்தால் வஸ்திரம் அழுக்காகும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சந்திக்கணும்னா உன்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? தோய்க்கப்பட்ட நிலையில் சுத்தமான வஸ்திரமாக இருக்கணும். இருக்கிறது வனாந்திரமாக இருந்தாலும் உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணும். தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், கூழானாலும் என்னங்க, குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கசக்கி கட்டு. சரி, இந்த ஆண்டவர் ஏன் வஸ்திரத்தின் மேலே அவ்வளவு கவனமாக இருக்கிறாரு? இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கும் வஸ்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வாலிப பிள்ளைங்க என் மேலே வருத்தப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வஸ்திரம் எதுக்குன்னு கேட்டால் நம்மை மூடுவதற்கு இல்லையா, நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வஸ்திரம் எப்படின்னா, எப்படின்னு ஒன்று நமக்கு விளங்கலை. வஸ்திரமாக அது என்னென்ன விளங்கலை. ஆண்களும் அப்படித்தான் அணிகிறாங்க, பெண்களும் அப்படித்தான் அணிகிறாங்க. ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை கற்றுத்தருகிறார். நான் உங்களிடத்தில் பேசணுன்னா என் வார்த்தையை நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆயத்தப்படணும். அந்த ஆயத்தம் எதிலிருந்து அப்படின்னு கேட்டால் உங்கள் வஸ்திரத்திலேருந்து அந்த ஆயத்தம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு. ஏன் அந்த வஸ்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, முதல் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். இவங்க எங்கே இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள்? கானானை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி அவர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிறது எங்கே? வனாந்தரம். வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் சீக்கிரமாக வஸ்திரம் என்ன ஆகிடும்? அழுக்காயிடும். நீங்களும் நானும் அவர்கள் எழுத்தின்படி ஒரு வனாந்தரத்தில் இருந்தது போல ஒரு ஆவிக்குரிய ஒரு கானானை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ஆமென். அந்த கானானுக்கு, பரம கானானுக்கு நாம் போவதற்கு இப்போ எதன் ஊடாக நாம் போய் கொண்டு இருக்கிறோம் என்றால் ஒரு வனாந்தரத்தின் ஊடாக போய் கொண்டு இருக்கிறோம். இந்த வனாந்தரத்தின் ஊடாக போகும்போது நம்முடைய வஸ்திரமும் என்னாகும்? நான் இந்த வஸ்திரத்தை குறித்து பேசலை. இந்த வஸ்திரம் நமக்கு மெட்ராஸில் இருந்தால் கட்டாயம் அழுக்கு தான் ஆகும். நம்ம எல்லாரும் இதே மாதிரி 24 மணி நேரமும் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தால் நமக்கு வஸ்திரம் என்ன ஆகாது? அழுக்கே ஆகாது. சில தேசங்களில் போனால் நீங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே வேர்க்கவும் வேர்க்காது, தூசியும் நீங்கள் பார்க்க முடியாது, கசங்கவும் கசங்காது வஸ்திரம். எல்லா இடத்துலையும் காரு எங்கே போனாலும் சில்லுன்னு இருக்கும். ஏர் கண்டிஷன் ரூமு. குளிர்காலத்தில் ஹாட் ஏர் இருக்கும், அனல் காற்று வரும். வெயில் காலத்தில் உங்களுக்கு வெயில் தெரியாது, தூசி இருக்காது. ஆனால் ஒரு வனாந்திரம் என்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயம் அழுக்காகும். இந்த அழுக்கை போக்குறதுக்கு தான் யார் வந்தாருன்னு கேட்டால் நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். எபேசு நிருபத்தில் அவர் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 5ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாராம்? மணவாட்டியை சுத்தம் பண்ணுறாராம். எப்படி சுத்தம் பண்ணுறாராம்? 5:28 நினைக்கிறேன், வாசிங்க. எபேசியர் 5:28. தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த கரை திரை முதலானவைகள். எந்த வசனம்மா? 27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. போதும். அப்ப இந்த சபை இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக போய் கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாம் ஒரு வனாந்தர யாத்திரையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இந்த வனாந்தர யாத்திரையில் கரை இருக்கும், திரை இருக்கும். திரைன்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை, ரிங்கிள், சுருக்கு. நம்ம சில நேரத்தில் புடவை காய போடும்போது எங்கள் அம்மா காய போடுவதை நான் பார்ப்பேன். என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது காய போட்டதுக்கப்புறம் நீ ஒரு கார்னர் என்ன பண்ணு, நீ பிடி அப்படின்வாங்க. அவங்க அந்த இன்னொரு கார்னரை பிடிப்பாங்க. என்ன இது புடவையை என்ன பண்ண வேண்டியது? நம்மெல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்தால் அழகாக எடுத்து மடித்து வச்சிடறோம். அப்படி பண்ண வேண்டியதானே அப்படின்னா, இல்லைப்பா, அதில் என்ன இருக்கும்? நடுவில் சுருக்கம் இருக்கும். அதை என்ன பண்ணணும்? போட்டு அப்படி இப்படி கொஞ்சம் இழுக்கணும். அதான் திரை.
திரைனா வேற எதுவும் நினச்சிடாதீங்க. கரை திரை. ஒன்று அழுக்கு, இன்னொன்று சுருக்கம். எதுக்கு அயன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், தோச்ச துணி தானே, சுத்தமாக தானே இருக்குது, எதுக்கு அதை அயன் பண்ணி போடுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த திரை இல்லாமல், இந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் இல்லையா, இந்த சுருக்கம் இல்லாமல் போடுறது துணிக்கு நீட்டாக இருக்கும். ஆண்டவர் அதை தான் செய்கிறாராம். அதுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய நீதி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நீதி எப்படி இருக்குதா, அழுக்கான கந்தை போல இருக்குது. அழுக்கான கந்தையை போல இருக்கிற நம்முடைய நீதியை அவர் என்ன பண்ணிட்டார், 61ஆம் அதிகாரம் ஏசாயா 61:10 நம்ம வாசிக்கிறோம். எனக்கு வேற ஒரு வஸ்திரம் கொடுத்தாராம். இதை எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணாராம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், இப்போ இந்த நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு எபேசியரில் பவுல் சொல்கிறாரு. பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, போன வாரம் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, களைந்து போடுங்க. யாரை தரித்து கொள்ளுங்க, புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். நல்ல கவனிங்க. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வனாந்தரத்தில் இருந்த எல்லாரும் வஸ்திரத்தை தோய்க்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் வஸ்திரத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, டெஃபினட்டாக தோய்ச்சிருப்பாங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ஆனாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் நம்ம என்ன பண்ணுது, நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன பண்ணுது, இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுது, கரைப்படுத்துது. இந்த கரைப்படுகிறதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த கரை நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் நம்முடைய வஸ்திரத்தை சுத்திகரிக்க வேண்டும். வஸ்திரம் என்று சொல்வது வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. என்னுடைய நீதி அழுக்கான கந்தை என்பது என்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நான் ஒரு நீதிமானாக வாழ்ந்தாலும், 2 பேர் ஜெபம் பண்ண போகிறான். ஒருத்தன் யார், ஆயக்காரன். இன்னொருத்தன் யார், பரிசேயன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவனல்ல, அவனே என்னவா மாற்றப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். எவன் நீதிமானாக்கப்பட்டான் என்றால், தன்னுடைய வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை கண்டவன் என்னவா மாறப்பட்டான், சத்தமாக சொல்லுங்களேன், நீதிமானாக மாற்றப்பட்டான். ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும். இன்னொருத்தன் அவன் யாருன்னா நீதிமான். அவனுடைய ஜெபத்திலெல்லாம் அவன் நீதிமான் என்பதை விளங்க பண்ணுகிறான். நல்லா கவனித்து பார்க்கணும். நான் இதெல்லாம் செய்கிறேன், அதனால என் வஸ்திரம் எப்படி இருக்கு, சத்தமாக சொல்லுங்களேன். பாஸ்டர் ஐயா அழகாக சொல்கிறாரு, என் வஸ்திரம் எப்படி இருக்குது, வெள்ளையாகவே இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே ரொம்ப அழுக்கப்பட்டுனேன், நான் ரொம்ப கரைப்பட்டுருச்சு, என் மேலே என்ன பண்ணுங்க, கிருபையாயிருங்க. இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற வேண்டுமேயானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய பழைய நீதியை சார்ந்து அல்ல. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த சுத்திகரிப்பு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு ஆண்டவர் அவங்கள தூரமாக இருக்க சொல்கிறாருன்னு கொஞ்சம் பார்க்கலாமே. முதலாவது நீங்கள் வஸ்திரத்தை சுத்தம் பண்ணுங்க. ரெண்டாவது நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? ஆண்டவர் தான் பேசணும்னு ஆசைப்பட்டாரு. மோசைகிட்ட சொன்னார், எல்லாரையும் கூட்டுப்பான்றாரு. எல்லாரும் கூடி வந்தாங்க. மோசைகிட்ட இதெல்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. ஜனங்க சொல்கிறத மோசை போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்வதை மோசை கேட்டு ஜனங்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல சொல்கிறாரு, உன் வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, சொல்லுங்களேன், துவைச்சி சுத்தமாவாங்கன்றாரு.
ரெண்டாவது ஒரு பவுண்டரி போடுப்பா அப்படின்றார். ஒரு எல்லையை குறி. ஏன் அந்த எல்லையை குறிக்க சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இவன் வஸ்திரத்தை துவைச்சாலும் வாழ்க்கையில் இன்னும் என்ன பண்ணினா என்ன ஆகலை, சுத்தமாகலை. ஒருவேளை வஸ்திரத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு துணிகரமாக அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் சீனாய் மலையில் வந்து அது தொட்டானா அவன் கொல்லப்படுவான். 13ஆம் வசனத்தை சொல்லுது, ஒரு கையும் அதை தொடலாகாது. உடனே ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்ட உடனே 14ஆம் வசனத்தை வாசிங்களேன், 14th verse. மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். வாசிங்கம்மா. அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். சரி, ஜனங்களை பார்த்து எந்தெந்த நிலையிலெல்லாம் நீங்கள் வந்து உங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஜனங்கள்லாம் அதை செய்கிறாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு கண்டிஷனை கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பரிசுத்தம் என்பது எல்லாருக்கும் உரியது. ஆமென். ஆசாரியர்களை ஊழியத்தில் ஆண்டவர் பிரித்து எடுக்கிறாரு. ஊழியத்தில் பிரித்து எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அனாயிண்டிங், அவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த வஸ்திரங்களெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு தண்ணியெல்லாம் ஊற்றி அவங்கள என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறாங்க. பரிசுத்தப்படுத்தினாலும் உடன்படிக்கை மன்னிக்கவும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிராகாரத்துலேருந்து உள்ளே போகும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டி பேர் என்னென்னா வெண்கல கடல் தொட்டி. எதுக்கு இந்த கடல் தொட்டி, வெண்கல தொட்டி அங்கே எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எதுக்குன்னு கேட்டால் ஆசாரியன் உள்ளே போகும்போது, எங்கே போகும்போது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகும்போது, லேவியர் உள்ளே போகும்போது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே பிரதான ஆசாரியன் போகும்போது காலை என்ன பண்ணணும், அந்த தண்ணியில் கழுவணும். ஏன் கழுவணும்? ஏற்கனவே தான் நீங்கள் என் மேலே எதை ஊற்றிட்டீங்க, தண்ணியை ஊற்றி என்ன பண்ணிட்டீங்க, என்ன குளிப்பாட்டிட்டீங்களே, என்னை ஒரு தடவை நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டீங்களே, இனி எதுக்கு நான் பரிசுத்தமாகணும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு முறை தேவ பணியிலே இறங்கும் போதும் தேவனுக்காக செயல்படும் போதும் பரிசுத்தம் என்பது ஒரு நபருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையறாவுக்கு மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் உரியது என்பதை தேவன் வலியுறுத்தும்படியாக சொல்கிறாரு. தேவ சமூகத்தில் இருக்கிற ஆசாரியர்களும் என்ன பண்ணு, நீ பரிசுத்தப்படுத்து. அவங்க கூட என்ன பண்ணிடக்கூடாதா, மலையை வந்து தொற்றக்கூடாது. Such an awesome God we have. நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தேவன். தமது வார்த்தையை தருவதற்கு முன்பதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்த செய்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். போதும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருங்கப்பா, செஞ்சுட்டா நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். வெரி சிம்பிள். நீங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துவோம், வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துவோம், வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, எல்லாரும் நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா நான் என்ன ஆரம்பிப்பேன், பேச ஆரம்பிப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் பேசி நாம் பரிசுத்தமாகிற ஒரு காலம் உண்டு. அவர் பேசும்போதும் நிறைய நேரத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம சரியாகணும்னு ஆண்டவர் பேசுகிறாரு, அது உண்மைதான். ஆனால் அதை கேட்கறதுக்கே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆயத்தப்படணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே, கட்டாயம் நாங்கள் செய்வோம், அதை கேட்போம் ஆண்டவரே. ஆண்டவர் பாருங்கள் 10 கற்பனையை அவங்களுக்கு கொடுக்குறாரு. 10 கற்பனைகளை கொடுத்துட்டு 513 பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுக்குறாரு. என்னங்க அது பிரமாணம்னா என்னது அப்படின்னா, ஒவ்வொரு பலியும் எப்படி செலுத்தணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, அதான் பிரமாணம். புரியுதா? ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு, பிரமாணம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாய் வந்திருக்கிற நீங்கள்,
ஒருவேளை நாளையிலிருந்து உங்களுக்கு இருக்கிற விசேஷ கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதற்கு முன்பதாக ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். ஏன் தொட வேணான்னு ஆண்டவர் சொல்கிறாரு தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் துணிகரமாக வரக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை துணிகரமாக செய்யக்கூடாது. கர்த்தருடைய பந்திக்கு நாம் வரும்போதும் ஆண்டவர் அங்கே நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பவுல் மூலமாக. என்னவா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். துணிகரமாய் நாம் அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோமையானால் என்ன நடக்கும்? உங்களில் சிலர், இது நிமித்தம் உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களும், சிலர் பலவீனராயும், வேறு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். நித்திரை என்பது எதை குறிக்குதுன்னா, ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை குறிக்குது. அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம துணிகரமாக வரக்கூடாது. அதே நேரத்தில் பயந்து தூரமும் போயிடக்கூடாது. நாம் பரிசுத்தம் அடைந்து தைரியமாய் நம்ம அவர்கிட்ட வரலாம். அவர் பேசுவார். ஆமென். சீனாய் மலையின் அனுபவம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம். புரியுதா? ரெண்டாவது ஒரு மலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18-19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சீனாய் மலையின் அனுபவம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க செய்தது. கர்மேல் பர்வதத்தின் அனுபவம் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகாப் ராஜா எசபேலை திருமணம் செய்கின்றான். எசபேல் மூலமாக தேவனை விட்டுவிட்டு பாகாலை வழிபடுகிற அந்த வழிபாடு தேசமெங்கும் வந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் எலியாவை கொண்டு கர்த்தர் செயல்படுகிறார். எலியா மூலமாக கர்த்தர் ஜனங்களை தம்மண்டை திருப்பும்படியாக விரும்புகிறார். எலியா சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கு கேட்டோம். ஜனங்களை பார்த்து அவன் கேட்கின்றான். கர்மேல் பர்வதம், கர்மேல் பர்வதத்தின் மேலாக மக்கள் வருகிறார்கள். எலியா ஒருவர் இருக்கின்றார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்? 400 பேர். 450 பேர். தேங்க்யூ. 450 பேர். அவர்கள் ஒரு பக்கத்திலும் எலியா இன்னொரு பக்கமாக இருக்கின்றார். இங்கு தேவனுடைய வல்லமையை காணும்படியாக மக்கள் வந்திருக்கிறார்கள். சீனாய் பர்வதத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்தவர்கள், அவர்களுக்கான ஒரு ஆயத்தத்தை நாம் பார்த்தோம். இந்த இடத்துல தேவ வல்லமையை காண வந்த ஒரு கூட்டம். சரியா? அந்த தேவ வல்லமை எப்படி அவங்க பார்க்க விரும்பினாங்க அப்படின்றதுக்கு 24ஆம் வசனத்தில் நமக்கு அதுக்கு தெளிவாக நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். போதுமா? போதும். அக்னியால் உத்தரவு அருளும் தேவ வல்லமை இந்த பர்வதத்தில் வெளிப்பட வேண்டும். அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால் அக்னியாக வெளிப்பட வேண்டும். ஆமென். அக்னியாக தேவ வல்லமை வெளிப்படும் போது அங்குதான் அந்த தெய்வம், ஒருவேளை நீங்கள் இவ்வளவு நாட்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற, வழிபட்டு கொண்டிருக்கிற உங்கள் தெய்வம் அக்னியை கொண்டு வருவாரேயானால் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? உம்முடைய தெய்வத்தை பாகால பின்பற்றுவோம். அல்லது என்னுடைய தெய்வம் யாவே என்று சொல்லப்படுகிற என்னுடைய ஆண்டவர், அவர் அக்கினியை தமது வல்லமையை வெளிப்படுத்துவாரானால் நீங்களாம் என்ன பண்ணணும்? என்னுடைய தெய்வத்தை வழிபடணும். இதுதான் சிம்பிள் சவால். அந்த அக்கினி எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும்? அக்கினி வானத்திலிருந்து வரணும்.
வானத்திலிருந்து வரணும். வாசிங்க அடுத்த 25ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரால் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி போதும். நீங்க பலிபீடத்துல வந்து செய்ய போறீங்க, பலியை செலுத்த போறீங்க. ஆனா பலிபீடத்துல என்ன போடக்கூடாது? நெருப்பு போடக்கூடாது ஐயா, நெருப்பு போடக்கூடாது. இதுக்கு முன்னால் இஸ்ரவேல் மக்கள் செலுத்துகிற எல்லா பலிகளிலும் பார்த்தீங்கன்னா நெருப்பு யார் தான் போடுவான்? ஆசாரிய நெருப்பு போட்டு எரிப்பான். அதை சரியா, எல்லா பலிகளுக்கும் அதான் வழக்கம். மிருகத்தை துண்டித்து நெருப்பை போட்டு அது அந்த தெய்வத்துக்கு அவங்க கொடுக்கறது, பலியாக கொடுப்பது. இங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறாயா. எப்படி சீனாய் மலையில் கர்த்தர் பேச வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருந்ததோ அது மாதிரி இங்கே ஒரு நிபந்தனை நம்பர் 1 என்னன்னு கேட்டால், என்ன போடக்கூடாது? நெருப்பு அடியில் போடக்கூடாது. நெருப்பு எங்கேருந்து வரணும்? மேலேருந்து வரணும். ட்ரை பண்ணாங்க, குதிச்சாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா, எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவங்க சாயங்காலம் வரைக்கும். சரியா, 29ஆம் வசனம் வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அந்திபலினா சாயங்கால நேரத்தில் செலுத்தப்படுகிற பலி. சரியா, ட்ரை பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய லாங் டைம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எலியா செய்கிற காரியத்தை நாம் சற்று பார்ப்போம். தேவ வல்லமையை காண வேண்டுமென்றால், தேவ ஜனம் காண வேண்டுமென்றால் எலியா செய்தவைகளை செய்ய வேண்டும். தேவ வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டுமென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலே செய்ததை செய்ய வேண்டும். தேவ வல்லமையை காண வேண்டும் என்றால் எலியா செய்ததை செய்ய வேண்டும். எலியா என்ன செய்யறாரு பார்க்கலாம். 30ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றார். போதும். ஃபஸ்ட்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்காதீங்க, என் கிட்ட வாங்க. இவ்வளவு நாள் என்னை பார்க்கும்போது இவன் யாருப்பா? இவன் யாருடைய தீர்க்கதரிசி? இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நமக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுவான் இவன், எப்போ பேசுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை பார்த்து பயந்து ஓடிட்டீங்க. முதல்ல என் கிட்ட வாங்க. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. சிம்பிளாக தான். என் கிட்ட வாங்கினா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறேன், ஊழியக்கார வார்த்தை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேளுங்க. கிட்ட வந்த பிறகு என்ன பண்ணுறான்? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனேட்டு. கர்மேல் பர்வதத்தில் ஒரு பலிபீடம் இருக்குது அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னு கேட்டால், இந்த கர்மேல் பர்வதத்தில் இதுக்கு முன்னால் இந்த பலிபீடத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க? பலி செலுத்தியிருப்பாங்க. இந்த பாகாலுடைய வழிபாடெல்லாம் வருவதற்கு முன்பதாக இந்த கர்மேல் பர்வதம் என்பது தேவனை தொழுது கொண்ட ஒரு இடம். பலி செலுத்துவது என்பது தொழுது கொள்ளுதலை காண்பிக்கிறது. மலை மேலே வந்து கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல இப்போ தொழுகை இல்லை. அந்த இடத்துல தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு இல்லை. தகர்க்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. முதலாவது அவன் என்ன செய்தான் கேட்ட. ரெண்டாவது அவன் என்ன செய்தான்? முதல்ல ஜனங்களை வர சொன்னான். ரெண்டாவது என்ன சொன்னான்னா, இந்த பலிபீடத்தை என்ன பண்ணுவோம்? செப்பனிட்டு. பலிபீடம் அன்றைக்கு வித்தியாசமான நிலைகளில் கட்டினாங்க. கற்களால் அதை கட்டினாங்க. சில பலிபீடங்களை மண்ணினால் உண்டாக்குனாங்க. சரியா? ஸோ இந்த பலிபீடத்துக்கு அவன் எப்படி செப்பனிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த கற்களாலே. அப்போ இந்த பலிபீடம் எதில் கட்டப்பட்டுச்சுங்க? எதில் செப்பனிடப்பட்டது பார்த்தீங்கன்னா, கற்களை கொண்டு. அப்போ கல் ஏற்கனவே அதில் என்ன பண்ணியிருக்குது? கட்டப்பட்டது. கற்களால் கட்டப்பட்டது. சிதைக்கப்பட்ட அந்த கற்களை மறுபடியும் என்ன செய்கிறான்? கொண்டு வரான். யாரை கொண்டு செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? என் கிட்ட வாங்கன்னு சொன்னான் பாருங்க. அந்த ஜனங்களை கொண்டு தான் என்ன பண்ணான்? கல்லெல்லாம் என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்க. எத்தனை கல்? 12 கற்களை எடுத்து
அப்போ இந்த 12 கல் எதை குறிக்குதுன்னு கேட்டால் இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களை குறிக்குது. ஏன் அந்த 12 கோத்திரங்களை அது அந்த நினைவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டால், இந்த தேவன் அந்த 12 கோத்திரங்களுக்கும் தேவன். ஆமென். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபின் மூலமாக வந்த அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய தேவன், அவளுடைய வம்சத்தின் தேவன். இப்போ யாருடைய தேவனாக மாற வேண்டும்? அவர் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவனாக மீண்டும் அவர் மையப்படுத்தி முதலிடத்தை பெற வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கின்றார். 12 கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தான் பாருங்க. என்ன வரக்கூடாது? நெருப்பு போடாமல். அந்த பலிபீடத்தில் முதல்ல பாகால் தீர்க்கதரிசியில் கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன? ஐயா, நீ பலியெல்லாம் செலுத்து, நெருப்பு என்ன பண்ணாத, போடாத. இவன் அதை தாண்டி இன்னொரு லெவலுக்கு போகிறான். என்ன போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலிபீடத்தில் வாசிங்களேன், 32ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வாய்க்காலை உண்டாக்கி முதலாவது ஜனங்களை கூட்டி சேர்த்தான், ரெண்டாவது ஜனங்களை செயல்படுத்தினான். கல்லெல்லாம் என்ன பண்ணுங்க, 12 கல் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. 12 கல் எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? நிறைய கல் இருந்திருக்கும். ஏன் 12 வேற எதுக்கும் இல்லைப்பா, இது நம்முடைய முற்பிதாக்களுடைய லக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நினைவுபடுத்துகிறோம். ஏன்னா இந்த கல்லாம் வைக்கிறோமே, இந்த பலிபீடம், இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் இது போல பலிபீடங்களில் என்ன பண்ணார், வந்து இறங்கினார், தமது வல்லமையை காண்பித்தார். அதே தேவன் இந்த நாளிலும் தமது வல்லமை என்ன செய்வார், காண்பிப்பார். சரியா? இவன் அவங்க தண்ணி ஊற்றுனதா தெரியல. யாரு? பாகால் தீர்க்கதரிசிங்க தண்ணி ஊற்றுனதா பைபிளில் இல்லை. சரியா? ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா அடுத்த லெவலுக்கு போகிறான், தைரியமாக போகிறான். இது ஒரு சொல்லணும்னா இன்னொரு தைரியம். என்ன தைரியம்னு கேட்டால், நான் கீழே இருந்து நெருப்பு போட்டாலும் பலிபீடத்தில் என்ன எரியாது, நெருப்பு எரியாது. ஏன்னா தண்ணியை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், நான் வெட்டின பலி மேலே தண்ணியை ஊற்றிட்டேன், அது கீழே இருக்கிற விறகுகள் மேலே என்ன பண்ணிட்டேன், தண்ணியை ஊற்றிட்டேன். பாருங்களேன், 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். எத்தனை குடம் ஊற்றிட்டாங்க இப்போ? 12 குடம். எத்தனை கல் வச்சாங்க? 12 கல் வச்சாங்க. எத்தனை குடம் ஊற்றுனாங்க? 12 குடம் ஊற்றுனாங்க. 12 குடம் ஊற்றுனாங்க. மீண்டுமா நான் சொல்கிறேன், இவன் யாரை மறக்கலை? தங்களுடைய முற்பிதாக்களை என்ன பண்ணலை, அவன் மறக்கலை, அவங்கள விட்டுறல. 12 குடம் தண்ணி ஊற்றப்பட்டுச்சு. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அல்லேலூயா. நெருப்பு கீழந்து வச்சா பத்தறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஆள் தான் நிற்கிறான், 450 பேர் பார்க்குறாங்க, ஜனங்களும் நின்று அடுத்த சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையா நடக்குது, இவன் என்னமோ வித்தியாசமாக செய்கிறானே. அவனுடைய ஜெபம் மிக சுருக்கமான ஒரு ஜெபம். வாசிங்க, 36ஆம் வசனத்தை வாசிங்க. நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இந்த ஜெபம் வேதத்தில் ரொம்ப சுருக்கமான ஒரு ஜெபம். நெகேமியா செய்த ஜெபம் பைபிளில் இருக்குது, அது ரொம்ப நீண்ட ஜெபம். இந்த சின்ன ஜெபம் தான் எலியா செய்த சின்ன ஜெபம். இவன் சத்தமாக ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைவு தான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவன் எப்போ இந்த பலிபீடத்தை, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பித்தானோ
அப்போது இருந்தே அவன் உள்ளத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பான்? சொல்லியிருப்பாங்க, சொல்லுங்களேன். ஜெபத்தோடு அதை செய்ய ஆரம்பிச்சிருப்பான். ஒன்று ஜெபத்தோடு செய்ய ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா கர்த்தர் தமது ஜனத்தை என்ன பண்ணணும்? சந்திக்கணும். அவனுக்கு எந்த இன்னர் அஜெண்டாவும் அதில் கிடையாது. அவன் பேர் புகழ் எல்லாம் வரணும்னு ஒன்றுமே கிடையாது. அவன் தன்னை யாருன்னு ஜனங்கள்லாம் அறியணும்னு அந்த கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று அவனுக்கு ஆசை என்னென்னா, ஜனங்க சந்திக்கப்படணும், ஜனங்க தேவனண்ட திரும்பணும், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும், ஜீவனுள்ள தேவனை ஜனங்க என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும், யாரை விடணும்? பாகாலை விட்டு விடணும். இதுதான் அவனுடைய ஒரே ஒரு அஜெண்டா. அவன் லைஃப்பில் வந்து அவன் ஒரே ஒரு குறிக்கோள் அதுதான். டோட்டலி வாஸ் சோல்ட் அவுட் ஃபார் காட். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்தவன் அவன். டோட்டலி இவன் ஆண்டவர் 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 ஆண்டவர். அதான் அவன் உள்ளத்தில் அப்படியே ஒரு ஜெபம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், ஜெபம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், ஜெபம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஜெபம் வெளியே வரும்போது எப்படி வருதுன்னா, என்னை கேட்டறணும், என்னை கேளுங்க ஆண்டவரே. சத்தமாக இப்போ நான் பேசுகிறேன், என்னை கேளுங்க. ஆனால் நான் மனசுக்குள்ளே இவ்வளோ நேரமாக இதெல்லாம் நான் செய்யும்போது, மத்தியானத்துலேருந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் நான் இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என் ஜெபத்தை கேட்கணும் ஆண்டவரே. அதுதான் ஏன் ஒரு சரியான ஆயத்தம். அக்கினியை பெறுவதற்கு ஆயத்தம் எப்படின்னு கேட்டால், இருதயத்தில் தேவனிடத்தை பார்த்து அப்படியே கதறிக்கிட்டே இருப்பது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, என் இருதயம் தேவனுக்கு நேராக ஆயத்தமாக இல்லை. இது எப்படின்னு கேட்டால், கிறிஸ்மஸ் ஃபாதர் வருவார். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, இப்போ கூட வருவோம். உங்கள் சர்ச்சில் வராரு கிறிஸ்மஸ் வருவாரா? இப்போது கிறிஸ்மஸ் ஃபாதர் வருவாரா? வருவார். ஆமாம். இந்த கிறிஸ்மஸ் ஃபாதர் வரும்போது, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எப்படி என்ன கேட்டால், கிறிஸ்மஸ் ஃபாதர் வந்து சின்ன குரூப்பாக இருந்தால் என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தருக்கா என்ன பண்ணுவார்? அப்படி கொடுப்பார், அப்படி பாக்கெட்டில் கைவிட்டு கொடுப்பாரு. குரூப் பெருசாக இருந்ததுன்னா கிறிஸ்மஸ் ஃபாதர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படி எடுத்து என்ன பண்ணுவார்? அள்ளி வீசுவார். இதை அள்ளி வீசும்போது எப்படி பிடிக்கணும்னு கேட்டால், 2 கையிலையும் என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன். அப்படி பிடிக்கணும். யார் ரொம்ப உற்சாகமாக பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? கிடைக்கும். சின்ன உதாரணம் தான், அந்த ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை எவ்வளவு முனைப்பாக 2 கையும் அப்படி விரிச்சிருக்கோ, அது மாதிரி நம்முடைய இருதயம், ஆண்டவரே நம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அன்னைக்கு எலியாவின் நாட்களிலே உடைய வல்லமை வந்தது போல, இன்னைக்கு பிரத்யட்சமாக உடைய வல்லமை ஆண்டவரே காணப்படணும் ஆண்டவரே. 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம்ல, தெரிஞ்சது தான். ஒருத்தன் அலங்கார வாசலில் அலங்கோலமாக உட்காந்துருந்தானா. யார் அவன்? பிறவி சப்பானி. தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தது முதல் எப்படி இருக்கிறான்? சப்பானியாக இருக்கிறான். சப்பானியாக இருக்கிறான். வல்லமை வெளிப்பட்டுச்சா இல்லையா? ஆமென். யோவான் பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் இருந்தான் பாருங்க. எத்தனை வருஷமா? 38 வருஷமா இருக்கிறான். 38 வருஷமா எங்கே உட்காந்துருக்கிறான்னு கேட்டால், படுத்துருக்கிறான்னு கேட்டால், சுகம் கிடைக்கிறதுக்கு வாசல்லே இருக்கிறான். குளம் கலக்கப்படுறதை பார்க்குறான், தூதன் வர்றதை பார்க்குறான். இவன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் என்ன பண்ணிடுறான்? அப்படின்னா இவன் எவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்கணும். யாராவது ஒரு ஆளை பிடிச்சி இவன் பக்கத்தில் வச்சு, டை தூதன் வந்துட்டானா என்ன பண்ண தூக்கிட்டு போய் என்ன பண்ண என்ன அப்படிலாம் இருந்திருக்கணும் அவன். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது வல்லமையை தர வேண்டுமையானால், விளங்க பண்ண வேண்டுமையானால், இருதயத்திலே ஒரு ஆயத்தத்தோடு, ஆண்டவரே எங்களை சந்தியும், எங்களுக்கு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நடந்த காரியம் என்ன? 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி. ஆமாம், அப்பொழுது. எப்பொழுது? இவன் என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த அப்பொழுது. கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஜெபம் வந்து ஒரு ஒரு 1 மினிட்ல நம்ம வாசிச்சிடலாம். அவ்வளோ நேரம் தான் அந்த குட்டி ஜெபம் தான் அது. அவன் ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம்லாம் சொல்லிட்டு வரான் பாருங்க, ஒரே நிமிஷத்தில் வாசிச்சிடலாம். ஆனால் அதுக்கு பின்னால் அவனுடைய நீண்ட ஜெபம் ஒன்று இருந்தது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் என்னை சந்திக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமது வல்லமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உடைய வல்லமை எங்களுடைய வியாதியிலே வெளிப்படணும் ஆண்டவரே. உடைய வல்லமை எங்களுடைய குடும்பங்களிலே, மாறாத சூழ்நிலைகளில் நம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கு உடைய வல்லமை வெளிப்படுத்தி ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தரணும் ஆண்டவரே. இருதயத்தில் ஒரு சின்ன வாஞ்ச, அப்படியே அந்த இருதயத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், கர்த்தர் சந்திப்பார். ஆமென்.
மூணாவது ஒரு மலை, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களாகவே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். ஒலிவ மலை எனப்பட்ட ஒரு மலையிலிருந்து எங்க திரும்பி போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. முதல் ஒரு மலையின் அனுபவம், அது எந்த மலை? சீனாய் மலையின் அனுபவம். சீனாய் மலையில் அவங்க எதை பெற்றுக்கொண்டாங்க? ஆயத்தப்பட்டதுனால கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். 2வது ஒரு மலையை நம்ம பார்த்தோம், அது என்ன மலை? கர்மேல் மலை, கர்மேல் பர்வதம். அந்த கர்மேல் பர்வதத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தாங்க, கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 3வது ஒரு மலை, இது என்ன மலை? ஒலிவ மலை. ஒலிவ மலை, சரியா? இந்த ஒலிவ மலையில் அவங்க அவருடைய வருகையை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய 2ஆம் வருகை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்டார்கள். முதல்ல அங்கே வந்தது என்னது? வார்த்தை. 2வது வல்லமை. 3வது வருகை. வருகை. இது 3த்துக்கும் ஆண்டவர் எதை தான் பயன்படுத்துகிறாரு? சொல்லுங்களேன். மலையை தான் பயன்படுத்துகிறார். மலையை தான் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு மலைனாலே ஒரு சந்தோஷம் பாருங்கள். ஆனால் இந்த 3வது ஒரு அறிவிப்பையும் ஆண்டவர் எங்கே தான் கொடுக்குறாரு? மலையில் தான் கொடுக்குறாரு. கவனிங்க, அவருடைய வருகை குறித்த ஒரு தெளிவு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில், அந்த வேலை தான் இந்த வேலை. அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அவர் ஒலிவ மலையில் இருக்கிறாரு. இந்த ஒலிவ மலையை சுற்றிலும் வந்து நிற்கிறாங்கய்யா. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருன்றாரு. பவுல் எழுதும்போது ஏறத்தாழ 500 பேர் அப்படிங்க எழுதுறாரு. சரி, ஆனால் இங்கே லூக்கா எத்தனை எண்ணிக்கை என்று எழுதவில்லை. இவங்க எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சரியா? என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு. இப்போ இவங்க பிரயாணம் பண்ண தூரம் எவ்வளவு? 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் எவ்வளவு? எத்தனை மைல்? ஒரு நாள் பிரயாணம் என்பது பொதுவாக 30 மைல் அவங்களுக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த வாகனங்களாக தான் ஒரு மிருகத்தின் மீது போவாங்க. ஒரு நாள் பயணம் என்பது ஒரு 30 மைல் என்று அவர்கள் வைத்திருந்தார்கள். ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? இவன் பிரயாணப்படக்கூடாது. அப்படின்னா இவனுக்கு ஓய்வு நாளுக்கென்று ஒரு விதிமுறை தேவன் கொடுத்திருந்தார். அந்த 30 மைலுக்கு உள்ளதான் என்ன பண்ணணும்? வழக்கத்தின்படி அல்ல, அந்த வழக்கத்துக்கு உள்ளாக தேவன் அவனுக்கு ஒரு நியமனத்தை கொடுத்திருந்தார். அந்த ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்தின் தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இங்கே ஒரு பிரயாசம் இருக்கிறது. அந்த ஒலிவ மலைக்கு வருவதற்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எருசலேமில் இருந்தவங்க இப்போ எருசலேமில் இருந்து ஒலிவ மலைக்கு வர்றாங்க. அது தூரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் பிரயாணம் என்று ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் என்று போடப்பட்டிருக்கிறது.
இந்த பிரயாணத்தில் இவங்க ஆயத்தத்தோடு வர்றாங்க. எதுக்குன்னு கேட்டால், இதுக்கு முன்னால் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி தானே? ஆமாம். இங்கே பொதுவாக எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல இந்த வெளிப்பாடை பெறுவதற்கு இவங்க எடுக்கிற ஒரு பிரயாசம் என்ன தெரியுமா? ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு தெளிவை பெறுவதற்கு ஒரு பிரயாசப்படுறாங்க. கொஞ்சம் தொலைவுக்கு வர்றாங்க, கடந்து வர்றாங்க. சரியா? நம்ம எல்லாரும் எதை விரும்புவோம் கேட்டால், நம்ம சர்ச் எங்கே இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கணும். இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கணும். ஆட்டோக்காரை கூப்பிட்ட உடனே எங்கே கொண்டு வந்து விட்டுறணும் நம்மள? அவர் சொல்லுங்களேன், சர்ச்சுக்கு கொண்டு வந்து விட்டுறணும். அதே மாதிரி போகும்போது அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணணும்? நம்ம கூப்பிட்ட உடனே வந்து என்ன பண்ணிடணும்? சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு கொண்டு விட்டுறணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறது, தப்பு கிடையாது. ஒருவேளை பலவீனத்து நிமித்தம், வயது மூப்பின் நிமித்தம் இந்த வசதியெல்லாம் வேணும்னா அதை செஞ்சுக்கிறது தப்பு இல்லை. கையில் துட்டு இருந்தால் நீங்கள் ஏன் அதில் ஆட்டோவில் வரீங்க? கால் டாக்ஸியில் கூட என்ன பண்ணலாம், வரலாம். இல்லை சொந்த காரை கூட நீங்கள் ஒன்று வாங்கி ஓட்டிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பிரயாசம் இருக்கிறது, ஒரு பிரயாசம் இருக்கிறது. அவரிடத்துல அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால், அவருடைய வருகையை குறித்த ஒரு தெளிவை பெற வேண்டும் என்றால், ஒரு ஓய்வு நாள் பிரயாசம் அவசியமாக இருக்கிறது. பிரயாணம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ஸ்லாக்கியம் எருசலேமில் இருந்த எல்லாருக்கும் இல்லை. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எல்லாருக்கும் இல்லை. 1 கொரிந்தியர் 15 வாசனம் 6ஆம் வசனத்தில் எத்தனை பேர்? ஏறத்தாழ 500 பேருங்கிறாரு, குத்து மதிப்பாக சொல்கிறாரு. அந்த 500 பேருக்கு மாத்திரம், எருசலேம் என்பது ஒரு தலைநகரம். அந்த தலைநகரத்திலிருந்து ஒலிவ மலைக்கு புறப்பட்டு வர்றாங்க. இவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த அருமையான ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிது. என்ன ஸ்லாக்கியம்னா, அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதை காணக்கூடிய ஸ்லாக்கியம். அது மாத்திரமல்ல, அவர் திரும்ப வரப்போகிறார் என்ற ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. பிரயாசப்படுங்க. என்ன படுங்க? பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டால் அவர் பேசுவார். பிரயாசப்பட்டால் வல்லமையை வெளிப்படுத்துவார். பிரயாசப்படுங்க. எதுக்கு பிரயாசப்படணும்னா, இந்த கூட்டங்களுக்கு மாத்திரம் நம்ம பிரயாசப்பட்டுட்டு விட்டுறக்கூடாது. இந்த கூட்டங்களுக்கு பிரயாசம் அவசியம். இது இப்போது நம்ம பட வேண்டிய பிரயாசம். ஆனால் ஒரு நாள் இருக்குது. கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் பாருங்க, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர், கலிலேய மனுஷரை நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? இவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் அப்படின்னு யார் சொன்னது? தூதன் சொன்னான். இப்போ அவரே சொல்றாரு. எதில்? வெளிப்படுத்தல் 22:12 அவரே சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் 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 வருகிறேன். அவர் வர்றேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்களாம்? 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். மணவாட்டினா எதை குறிக்குது? சபையை குறிக்குது. சரியா? சபை சொல்லுது, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, வா அப்படிங்கிறாங்களாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேட்கிறவனும் வா. 20ஆம் வசனத்தில் மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு ஆயத்தம் நமக்கு அவசியங்க. என்னன்னு கேட்டால், அவர் எப்போ வருவார் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வரன்றார். பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், அவர் வர்றது எப்படி வர்றாராம்? திருடன் வருகிற விதமாக அவர் வருவாராம். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் என்ன பண்ணல, தமது வருகை குறித்து அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து எப்படி இல்லை,
தாமதமாக இல்லை, அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எப்போ வருவார் யாருக்கும் தெரியாது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர யாருக்கும், குமாரனும் அதை அறிய மாட்டார். ஆயத்தப்படுவோம், அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 யோவான் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஐம் சாரி அது இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று என்ன பண்றோம்? நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்? வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 1:16. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தர். ஆயத்தப்படணும். அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை தரிசிக்கணும்னா நான் யாரை போல மாறணும்? அவரை போல எதில் மாறணும்? பரிசுத்தத்தில் மாறணும். பரிசுத்தத்தில் மாறணும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சீனாய் மலையின் ஒரு ஆயத்தம், கர்த்தருடைய வல்லமையை காண்பதற்கு கர்மேல் பர்வதத்தின் ஆயத்தம், கர்த்தருடைய வருகையை காண்பதற்கு ஒலிவ மலையின் ஆயத்தம். இந்த கூட்டங்களுக்கு ஆயத்தப்படுவோம். அதோடு நிறுத்திட வேண்டாம். கூட்டம் முடிஞ்சிச்சு, நம்மளாம் ஆயத்தப்பட்டோம், கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டோம், கர்த்தருடைய வல்லமையை கண்டுட்டோம், அதோடு நமக்கு போதும்பா. இதோட அடுத்த கூட்டம் எப்போ? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்களேன். இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு போலையே. ஆனால் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது யுத்தங்களின் செய்தி என்ன பண்ணுவீங்க? பஞ்சம் வரும், பூமி எதிர்ச்சி வரும் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், அதுக்கு அடையாளம் ஐயா. இதெல்லாம் பார்க்குறோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதுக்கும் நம்ம ஆயத்தப்படுவோம். அவர் இருக்கிற வண்ணமாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தம் என்பது விலகி வாழ்வது, செப்பரேஷன். சரியா? இது கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா ஒரு காரியத்தை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டு அதை பிரித்து விடுதல், பிரித்து வைப்பது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தம் என்பது பிரிந்து, உலகத்தை விட்டு பிரிந்து, பொல்லாத வழிகளை விட்டு பிரிந்து, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களிலிருந்து விட்டு பிரிந்து தேவனோடு வாழ்வது. ஆமென். ஏன்னா இந்த தேவன் இல்லாமல் நான் பரிசுத்தமாக வாழணும்னு பிரயாசப்பட்டால் என்னால் முடியாது. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன, இஸ் அ பேராக்ளீட் என்று ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது. பேராக்ளீட்னா என்ன அர்த்தம்னா, என் கூடவே இருந்து எனக்கு ஒத்தாசை செய்கிறவர். ஸோ இந்த தேவன் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை போல நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வஸ்திரத்தை தோய்த்து நீதியின் சால்வையை அணிந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிற நீங்களும் நானும் இதில் கரை திரை எதுவும் உண்டா? இன்னைக்கிலேருந்து நம்ம இப்போ இருந்தே நம்ம அதை சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக நாம் நிறுத்தி பார்ப்போம். நம்முடைய நீதி தேவனுடைய நீதிக்கு முன்பாக நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை தேவனுடைய பரிசுத்தத்துக்கு இணையாக நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த பூமியில யாரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒருவேளை அவர்களை விட நாம் சிறப்பானவர்களாக,
நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக நாம் காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ கேட்கணுமா, நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, உன் வஸ்திரத்தை தோய்த்து நீ தூய்மைப்படு, துணிகரமா என் சமூகத்துக்கு வராத, மலையை தொடாத. என் சமூகத்துக்கு வரும்போது ஆயத்தமும் வேணும், அதே நேரத்தில் பயபக்தியும் வேணும். பயம் மட்டும் இருந்தா போதாது, ஹோலி ரெவரன்ஸ், ஒரு பரிசுத்த பயம். அதோட கூட நீ வாப்பா, நான் உனக்கு பேசுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன், என்கிட்ட வா. உன் வாழ்க்கையில இன்னும் செப்பனிட வேண்டியவர்கள் இருக்கா? உடைந்து போன உன் ஜெப வாழ்க்கையை நீ மறுபடியும் சரிப்படுத்து. உடைந்து போன உன்னுடைய குடும்ப உறவுகளை நீ சரிப்படுத்து. உடைந்து போன உன்னுடைய வேத வாசிப்பை நீ சரிப்படுத்து. உடைந்து போன உன்னுடைய சபையின் வாழ்க்கையை நீ ஸ்திரப்படுத்து. நீ அதை செய்வீனா என் வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். Prepare yourself to see my power. Prepare yourself to receive my word. And prepare yourself to see and to receive my coming, my second coming. என்னுடைய இரண்டாம் வருகை காண்பதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? உடைய கிருபை எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, எம்மை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். அப்படி எல்லோரும் எழுப்பி நின்று, என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும்.
தேவ பிள்ளையே, இந்த 3 நாள் உபவாச கூட்டத்திற்கென்று கர்த்தர் நல்ல ஒரு செய்தியை நீங்கள் ஆயத்தத்தோடு கூட எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் பேசி இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த உபவாச ஜெப நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும், உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும்பா. இந்த 3 நாட்கள் கூட்டத்துக்கு நான் வந்து போறவனா இருக்கக்கூடாது. இந்த 3 நாள் கூட்டங்களில் பிரத்யட்சமாய் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே, கேட்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே அந்த சீனாய் மழையின் அனுபவம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடத்தின்படி எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமாக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, என்னுடைய ஆண்டவரே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் என்னை தந்து நீர் ஆசீர்வதிப்பீர். அதோடு கூட நான் நின்று விடாதபடி கர்மேல் பர்வதம், அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய அனுபவம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நான் ஆண்டவரே விளங்க பண்ணத்தக்கதாக, தன்னை வருஷ காலம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த பூமியில் நான் வாழ்ந்துட்டேன். இப்படி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக விசுவாசியாக மாத்திரம் வாழ்ந்து இந்த பூமியின் ஓட்டத்தை முடிப்பது அப்பா உமக்கு சுத்தமல்ல, அது எனக்கு பிரியமும் அல்ல. சொல்லுங்க அப்படியே. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாட்களில் உம்முடைய வல்லமையை நான் விளங்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய அனுபவம் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணக்கூடிய அனுபவம் அல்லவா? எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியத்தை இழந்துட்டாங்க, எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருந்து கடந்து போயிட்டாங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, பூமியில வாழ்ற நீங்களே நானும் ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை என் மூலமாய் விளங்க பண்ணப்பட வேண்டும். அதன் நிமித்தம் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் உம் பக்கம் திருப்பப்பட வேண்டும். அதன் நிமித்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆத்துமாக்கள் திருப்பப்பட்டு சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு ஆண்டவரே சபை ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, நானும் ஒரு பக்கம் ஆண்டவரே இவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, நீயும் ஆயத்தப்படு. உன்னோடு கூட வருகிற ஒரு கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் கர்த்தர் நம் மூலமாக, தெய்வ பிள்ளையே உன் மூலமாக அவருடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும், விளங்க பண்ண வேண்டும், விளங்க பண்ண வேண்டும். அப்படி வல்லமையை விளங்க பண்ணும்போது கர்த்தருடைய ஹல்லேலூயா நாமம் மகிமைப்படுத்தப்படும். அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கடந்து வருவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களும் வருகையில் ஆயத்தப்பட்டு வருகையிலே காணப்படுவார்கள். எனவே இந்த 3 நாட்களும் ஆயத்தத்தோடு கூட வாங்க. இன்றைக்கு ராத்திரி படுக்கைக்கு போகும்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, இந்த 3 காரியங்களையும் சொல்லி ஜெபம் பண்ணி, இது 3 நாளும்ப்பா உங்கள் வார்த்தையை கேட்கணும்ப்பா, இப்படி வல்லமையை ஆண்டவரே விளங்க பண்ணணும் ஐயா. என்ன உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமா நீங்க மாத்தணும்பா. ஆண்டவரே, இதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிள்ளைகள், ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தனீங்க ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுத்தப்படைய பிள்ளைகளை கர்த்த பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த செய்தி இந்த சபைக்கே ஆசீர்வாதமான செய்தியாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வார்த்தை கேட்க தவற விட்டுட்டாங்க. இனி இருப்பினும் ஆண்டவரே வரும் நாட்களில் நாளைய தினத்தினும் நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆண்டவரே அப்பா இந்த 3 காரியங்களை உள்ளடக்கி ஆண்டவரே இந்த உபவாச கூட்டங்களை நாங்கள்
ஜெபத்தோடு கூட ஆண்டவரை முடிக்க கர்த்தர் கிருபை தாரும். தேவ கிருபை தேவதேவு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.